ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஒரு பக்கத்து காவேரி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் விஜயை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படின்னாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் காவேரியை பண்ணுற டார்ச்சரை பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து அவங்க தாத்தா பாட்டிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த விஷயத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ் ஃபோன் பண்ணதுமே விஜய் வந்து சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பின்னாடி இருந்து எல்லா மென்டல் குரூப்பும் இப்போ வெண்ணிலாவும் சரி அவங்க மாமாவும் சரி பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் அங்கே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறதுக்கு. இப்போ விஜய் வந்து எல்லாத்திட்டையும் ரொம்ப சமாதானமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை காவேரி வந்து ஃபோனில் பார்த்ததுமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ விஜய் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டு விஜய் கேள்வி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது காவேரியால் அதை பொறுத்துக்க முடியல. நாளைக்கான ப்ரொமோவை காட்டும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பசுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா அன்பரசுக்கிட்ட எல்லா விஷயமே ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னா கடைசியில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நீ சொல்லிடு, அதுலேருந்து விஜயால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கடைசி கட்டமாக தான் அன்பரசு பேசுகிறாங்களாட்டிருக்கு. இப்போ தான் பார்த்தா போலீஸ் எல்லாம் விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சரிதான், அதாவது விஜய் வந்து வெயிட் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது ஆள் இல்லை அப்படிங்கும் போது தான் காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க மனசால் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க. ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் அது அவங்களுக்குள்ள புரிதல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சமாதானப்படுத்தி வச்சிருப்பாங்களாட்டிருக்கு. அதனால தான் ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தோம்னா பசுபதியாக இருக்கட்டும், அந்த பக்கத்து ராகினியாக இருக்கட்டும் இருக்காங்க, இந்த பக்கத்து அன்பரசும் ஆக்ரோஷமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட முகத்துலையும் சரி, அதே நேரத்தில் பார்த்தா அவங்க மாமா இருக்காங்கல்ல நம்பிராஜன், அவங்களோட முகத்துலையும் பார்த்தோம்னா பயமும் ஒரு மாதிரி அமைதியும் தெரிஞ்சிச்சு அந்த ப்ரொமோவில். இப்போ நான் பார்த்தா அன்பரசு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து வெண்ணிலாவோட ஃபேமிலியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரி கொல்ல சொன்னதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழியை நம்ம விஜய் மேலே போட்டாங்க. விஜய் அதை கேட்டதுமே முதல்ல அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் செம்ம கோபமாயிட்டாரு. ஆனால் இந்த பொய்யை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த விஷயம் கேட்டுட்டு. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான், அவங்க நடிக்கிறாங்களா என்ன எதுங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் விஜய் வந்து பொறுமையாக இருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து அன்பரசை வந்து நல்லா 2 அறை விட்டுருவார். அது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்துட்டோம், ஆளை சட்டையை பிடிச்சி தூக்கிட்டார் அப்படிங்கிறது. ஆனால் என்னதான்னாலும் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் போய் சொல்கிறாங்க அப்படி இப்படினாலும் இப்போ கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு காவேரி வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவில் காட்டியிருந்தாங்க. ஒருவேளை இந்த இடத்துக்கே காவேரி வந்துடுவாங்களா, இல்லை போலீஸுக்கு அதாவது வந்து போலீஸ் வந்து விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் அடுத்தடுத்து நமக்கு நிறையா பரபரப்பான மூமெண்ட்லாம் இருக்குது. இதுக்கிடையில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து யோசிச்சிருக்க மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அஜயும் மிஸ்ஸிங்கு, இன்னொரு பக்கத்து பார்த்தா நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ரொமோ எதுவும் வரல, அப்படி வந்துச்சுன்னா டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.